அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து பார்ட் 4. ஸோ இது வரைக்கும் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 4th வீடியோவில் பீசோ எலக்ட்ரிக் அண்ட் பைரோ எலக்ட்ரிக் அண்ட் சூப்பர் கண்டக்டர் இதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபெர்ரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் ஆர் ஏ சப் கிளாஸஸ் ஆஃப். ஸோ ஃபெர்ரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து எதோட சப் கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்டார், கண்டிப்பாக இது கிடையாது. சூப்பர் கண்டக்டாரும் கிடையாது. ஸோ பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல், சரிங்களா, இதுதான் நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியல், சரிங்களா, இது ஃபெர்ரோ எலக்ட்ரிக் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த பேஸ் கிடையாது. ஸோ இது வந்து பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு வகையான கிளாசிஃபிகேஷன் தான் இதை நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா, அப்போ ஃபெர்ரோ எலக்ட்ரிக் அப்படின்றது வந்து பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸோட ஒரு சப் கிளாஸ். ஸோ இந்த பீசோ எலக்ட்ரிக்ல இருந்து தான் இந்த ஃபெர்ரோ எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 2, which of the following material is a well-known ferroelectric crystals? ஸோ எது வந்து பெஸ்ட் வெல்-நோன் ஃபெர்ரோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கண்டிப்பாக இல்லை. சரிங்களா, பேரியம் டைட்டனேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் ஆன்சர். ஸோ சிலிக்காவும் கிடையாது, மைக்காவும் கிடையாது. இதுக்கு வந்து நமக்கு வந்து அதாவது ஈக்குவேஷன் ஃபார்மில், அதாவது ஈக்குவேஷனில் சிம்பிள் ஃபார்மில் எழுதினாங்கன்னா பேரியம் TiO3. சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சிலிக்கானுக்கு SI அப்படின்னும், மைக்காவுக்கு அதுக்கான சிம்பிள் இருந்து மைக்கா கொடுத்துருவாங்க. ஸோ குவார்ட்ஸ்க்கு சிம்பிள் இருந்துன்னா குவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் லெட்டர் ஃபார்மில் எழுதினாலும் நமக்கு வந்து போட தெரிஞ்சிருக்கும். ஸோ பேரியம் டைட்டனேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஃபெர்ரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் ஆர். ஸோ எல்லா ஃபெர்ரோ எலக்ட்ரிக் மெட்டீரியலும் இந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டக்டார்ஸ் கிடையாது. ஸோ நான் போலார் அதுவும் கிடையாது. சரிங்களா, பைரோ எலக்ட்ரிக் அண்ட் பீசோ எலக்ட்ரிக். சரிங்களா, பைரோ எலக்ட்ரிக்காக இருக்கலாம், இல்லைனா என்னவா இருக்கலாம், நமக்கு பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலாக இருக்கலாம். ஃபெர்ரோ எலக்ட்ரிக் அப்படின்றது வந்து பைரோ அண்ட் பீசோ எலக்ட்ரிக் இந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே அது வந்துடும். ஸோ நான் கிறிஸ்டலினும் அதுவும் கிடையாது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4, இன் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் போலரைசேஷன் இஸ் காஸ்ட் பை. ஸோ இந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலோட போலரைசேஷன் எதனால இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா அதில் போலரைசேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே நம்ம வந்து ஒரு ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம்னா இதில் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேட்டால் இதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் இதில் வந்து போலரைசேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. சரிங்களா, அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் போலரைசேஷன் நடக்காது. சரிங்களா, இங்கே இந்த பீசோ எலக்ட்ரிக் அப்படின்றதுக்கு அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிஃபார்மேஷன் நடக்கணும். சரிங்களா, ஃபிசிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதில் டிஃபார்மேஷன் நடந்தால் மட்டும்தான் இதில் நமக்கு போலரைசேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மெக்கானிக்கல் டிஃபார்மேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு அந்த இருக்கக்கூடிய அயான்ஸில் வந்து போலரைசேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து 5th ஒன், பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் யூஸ்ட். இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிரான்சிஸ்டர் நமக்கு தெரியும், இது வந்து ஒரு PN ஜங்ஷன் மேனுஃபேக்சரிங்னால வரக்கூடியது. சோலார் பேனல்ஸ், ஸோ இது வந்து மெட்டல்ஸு அலாய்ஸ் இது மாதிரி வரக்கூடியது. ஸோ அல்ட்ரா சவுண்ட்ஸ் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னா நமக்கு வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட்னால இருக்கக்கூடிய ஒரு டிவைசஸ். சரிங்களா, லேசர் அப்படின்னா லைட் டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். சரிங்களா, இதில் நமக்கு அல்ட்ரா சவுண்ட் டிரான்ஸ்டியூசர் தான். ஸோ இந்த சவுண்ட்னால அதில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷனை இந்த பீசோ எலக்ட்ரிக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிவைஸில் பீசோ எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கொஷின் 6th ஒன், மேட்ச் தி ஃபாலோயிங். இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் போடுற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தனித்தனி ஒரு கொஷினாக கேட்டிருக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக தெரியணுன்றதுக்காக இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு மேட்சிங்கில் கொடுக்கும்போது ஆப்ஷன் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டயமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அண்ட் ஃபெர்ரி மேக்னெட்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடியது மேக்னடைட், மேக்னஸ் ஆக்சைடு, காப்பர், அலுமினியம். இதுக்கு சிம்பிளாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சில இதுக்கு சிம்பிள் தெரியும், ஒரு சில இதுக்கு நமக்கு சிம்பிள் தெரியாது. ஓகேங்களா, சிம்பிள் தெரியுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. சரிங்களா? ஓகே.
ஸோ மேக்னஸ் ஆக்சைடுக்கு MnO, காப்பருக்கு CO, அலுமினியத்துக்கு Al அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். எதுதான் எந்தெந்த மெட்டீரியலாக டயமேக்னெட்டிக் பிஹேவியருக்கு வந்து ஒபே பண்ணோம். ஸோ அதை நம்ம டயமேக்னெட்டிக் கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வரலாம். பேராமேக்னெட்டிக்னா எது, ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா எது, ஃபெர்ரி மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா எது. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு டயமேக்னெட் அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும், காப்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு ஆன்சர் வந்து சி அப்படின்னு கொடுக்கலாம். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து அலுமினியம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஆப்ஷனுக்கு டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, தேர்ட் ஒன் ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். சரிங்களா, ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஆப்ஷனுக்கு பி. அடுத்து ஃபெர்ரி மேக்னெட்டிக் மெட்டீரியல் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்த்து ஒன்றுக்கு ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன். ஸோ ஒன்றுக்கு சி இருக்கணும், ரெண்டுக்கு டி இருக்கணும், மூணுக்கு பி, நாலுக்கு ஏ, இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டு. ஒன்றுக்கு சி, ரெண்டுக்கு டி, மூணுக்கு பி, நாலுக்கு ஏ. ஸோ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட். இந்த மாதிரி ஆன்சர் தான் கரெக்ட். இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு சிம்பிளாக கொஷின் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வெவ்வேறு கொஷினை நீங்களே வந்து கொஞ்சம் எழுதுற மாதிரி கொஞ்சம் டெப்த்தாக படிச்சு வைங்க. In ferri magnets, the Curie temperature is the point at which ferri magnet வந்து Curie temperature அந்த பாயிண்ட்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, எந்த பிஹேவியர்ல இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்பான்டேனியஸ் மேக்னடைசேஷன் பிகின்ஸ் ஆகுதா, அதே மாதிரி நம்மளுடைய மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இன்ஃபினிட்டி ஆகுதான்னு கேட்குறாங்க. ஸோ மெட்டீரியல் பிகம் சூப்பர் கண்டக்டிங் நேச்சராக இருக்கா ferrimagnetism. So ferrimagnetism is lost and paramagnetism begins. சரிங்களா, ஸோ என்ன சொல்றாங்க, ferrimagnetism லாஸ் ஆகிட்டு நமக்கு Fe ஃபெர்ரியிலிருந்து என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா பேராவா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா, இதுதான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா, அப்போ இந்த கியூரி டெம்பரேச்சர் பாயிண்ட்ல என்ன டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னா ஃபெர்ரி மேக்னட்டிஸ்ல இருந்து பேராமேக்னட்டிசம் பிஹேவியர்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தாண்டி ஒரு ஹை டெம்பரேச்சர் போகும்போது, ஸோ அது ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு அப்புறம் ஃபெர்ரியிலேருந்து பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எய்த் ஒன், த டைப் 1 சூப்பர் கண்டக்டார் ஷோ. டைப் 1 சூப்பர் கண்டக்டார் வந்து எதை ஷோ பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ கம்ப்ளீட் மெய்ஸ்னர் எஃபெக்ட் பிலோ கிரிட்டிக்கல் ஃபீல்டு. ஸோ இந்த டிசி அதை ஹெச்சின்னு கொடுத்துருப்பாங்க. டிசினா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ஹெச்சினா கிரிட்டிக்கல் ஃபீல்டு. இந்த கிரிட்டிக்கல் ஃபீல்டை விட நமக்கு கிரிட்டிக்கல் ஃபீல்டை விட கம்மியான ஃபீல்டு ஹெச் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மெட்டீரியல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மெய்ஸ்னர் எஃபெக்ட். அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் ஃபீல்டை விட கம்மியாக கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டே உள்ளே போகாது. ஸோ இதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தட் மெட்டீரியல் பிஹேவ்ஸ் ஆஸ் எ டைப் 1 சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பி உள்ள வந்து என்னவா இருக்கும், 0. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் தி மெட்டீரியல் 0. ஸோ அது டைப் 1 சூப்பர் கண்டக்டர். நான் டேட்டா ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ இது பார்ஷியல் மேஸ்னர் எஃபெக்ட், நோ மேஸ்னர் எஃபெக்ட், மேஸ்னர் எஃபெக்ட் ஒன்லி அட் ரூம் டெம்பரேச்சர், இது எல்லாமே ராங் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கம்ப்ளீட் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. So next, the critical temperature TC of the type 2 superconductor is usually type 2 superconductor ஓட critical temperature அதுவும் அந்த TCல என்ன பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ சூப்பர் கண்டக்டர்ஸ் அந்த டைப் 2 சூப்பர் கண்டக்டர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோவர் தான் டைப் 1 சூப்பர் கண்டக்டர், ஹையர் தான் type 1 superconductor, the same as type 1 superconductors 0. இதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசியில் டைப் 2 சூப்பர் கண்டக்டர் எப்படி இருக்கும். சரிங்களா, அப்போ டைப் 1 சூப்பர் கண்டக்டரை விட அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா, 0 இருக்குமான்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஹையர் தான் டைப் 1 சூப்பர் கண்டக்டர். சரிங்களா, இப்போ சூப்பர் கண்டக்டர் இது யூஸ்வலி எப்படி இருக்கும், டைப் 1 சூப்பர் கண்டக்டரை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 10th ஒன். சார் லண்டன் பெனிட்ரேஷன் டெப்த் இஸ் ஜெனரலி, லண்டன் பெனிட்ரேஷன் டெப்த்
எப்படி டைப் 2 சூப்பர் கண்டக்டரில் அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா, சேமாக இருக்குமா, 0 இன் சூப்பர் கண்டக்டர். ஸோ அதே மாடல் தான். பட் அங்கே வந்து என்ன சொல்கிறோம், டைப் 2 சூப்பர் கண்டக்டரை டிஸ்கஸ் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, லண்டன் பெனிட்ரேஷன் டெப்த்தை டைப் 1க்கும் டைப் 2க்கும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா lambda L. இதுவும் வந்து பப்ளிக் மீன்ஸ் that mean TRB question ME divided by mu naught N E and E square. சரிங்களா, MEன்றது mass of the electron and muன்றது வந்து நம்மளுடைய permeabilityன்னு சொல்லி சொல்லுவோம். NE அப்படின்றது வந்து number of electrons. சரிங்களா, அதாவது சூப்பர் கண்டக்டர் எலக்ட்ரான்ஸ். இது வந்து சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ இதுதான் லாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லாம்டான்றது பெனிட்ரேஷன், அதாவது நமக்கு லண்டன் பெனிட்ரேஷன் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே லண்டன் பெனிட்ரேஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெட்டீரியலுக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹெச்ன்ற ஃபீல்டு இந்த மெட்டீரியலுக்குள்ள எவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகி உள்ள போகுது அப்படின்றது தான் நம்ம பெனிட்ரேஷன் லென்த் அப்படின்னு கொடுத்துருவோம். லண்டன் பெனிட்ரேஷன் டெப்த் லென்த்னு கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ டைப் 2 சூப்பர் கண்டக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு டைப் 1 சூப்பர் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகிறத விட டைப் 2 சூப்பர் கண்டக்டரில் அதிகமாக டெப்த் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும். சரிங்களா. அப்போ லாம்டா எல் இன் டைப் 1 சூப்பர் கண்டக்டர் இஸ் லெஸ் தேன் தி லாம்டா எல் இன் டைப் 2 சூப்பர் கண்டக்டர்ஸ். ஸோ இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம என்ன சொல்கிறாங்க, லார்ஜர் இன் டைப் 2 சூப்பர் கண்டக்டர். இப்போ இதில் லென்த் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. டைப் 1 சூப்பர் கண்டக்டர் லென்த் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் டைப் 1 சூப்பர் கண்டக்டரில் மேஸ்னர் பிஹேவியர் வந்து ஹை ஆகும், கம்ப்ளீட் ஆகும். இதில் வந்து மேஸ்னர் பிஹேவியர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, டைப் 1 சூப்பர் கண்டக்டர் இஸ் கம்ப்ளீட் மேஸ்னர் எஃபெக்ட் obeys. டைப் 2 சூப்பர் கண்டக்டர் இஸ் மிக்ஸ்டு வெர்டெக்ஸ் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ இதில் வந்து பெனிட்ரேஷன் டெப்த் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். டைப் 1ல பெனிட்ரேஷன் டெப்த் வந்து கம்மியாக இருக்கும். லண்டன் பெனிட்ரேஷன் டெப்த் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஷார்ட் பீரியட்கான இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.